சொத்து போன்று பார்ப்பவர்களிடம் விட்டுவிடக்கூடாது. அரசியல் மூலமும் நாட்டை இளைஞர்கள் வழிநடத்த வேண்டும் என பிரதமர் மோடி பேச்சு. மதுரை மேலூர் அருகே டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு பொதுமக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு. ஆட்சியர் அலுவலகம் அருகே நூற்றுக்கணக்கானோர் திரண்டு கண்டன ஆர்ப்பாட்டம். டங்ஸ்டன் ஒப்பந்தத்தை அறிவித்தது முதல் இறுதி செய்தது வரை தமிழக அரசு அமைதி காத்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கடித பரிமாற்ற விவரங்களை தமிழக அரசு தற்போதுதான் தெரிவிப்பதாகவும் விமர்சனம். நடிகர் விஜய் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் தான் பங்கேற்காதது சுயமாக எடுத்த முடிவாகும் என திருமாவளவன் கருத்து. தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் எந்தவித மோதலும் இல்லை எனவும் விளக்கம். விஜய் அவர்கள் பங்கேற்கிற நிகழ்ச்சியில் நான் பங்கேற்க இயலாது என்று எடுத்த முடிவு சுதந்திரமான முடிவு. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் எந்த மோதலும் இல்லை. விஜய் அவர்களோடு எங்களுக்கு எந்த சர்ச்சையோ சிக்கலோ ஏற்பட்டதில்லை. வேலூர் அருகே பார்சல்களை ஏற்றி வந்த லாரி திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு துறையினர். கொடைக்கானலில் போக்குவரத்திற்காக புதிதாக அமைக்கப்படவுள்ள வழித்தடத்தை கைவிட வேண்டும். சிறு குறு தொழிலாளர்கள், கடை உரிமையாளர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்து கோரிக்கை. பாம்பார்புரத்தில் எந்த பழைய மாதிரி வியாபாரம் வரணும், வண்டிகளை பழைய மாதிரி விட்டு எங்களுக்கு பழைய மாதிரி வியாபாரம் கொடுத்தாதான் நாங்கள் வாழ்வாதாரம் பிழைக்க முடியும். நிறைய குடும்பம் எங்களை இதனால் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால எங்களுக்கு பழைய மாதிரி வண்டி விடுறதுக்கு வண்டி போக்குவரத்து திருப்பி விட்டுட்டாங்க. அப்சர்வேட்டரி பக்கம் எங்களுக்கு வண்டி போக்குவரத்து இல்லாதனால ரொம்ப பாதிப்பாக இருக்குது. போக்குவரத்து இல்லாதனால வியாபாரமே இல்லை. ராணிப்பேட்டையில் பெஞ்சன் புயலால் குடியிருப்புகளில் தண்ணீர் புகுந்ததால் தொழில் செய்ய முடியவில்லை என நெசவாளர்கள் வேதனை. தற்போது வரை அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என நெசவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. வெள்ள நிவாரண நிதி வழங்க கோரி விழுப்புரத்தில் பொதுமக்கள் சாலை மறியல். சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் போராட்டம் நடத்தியதால் போக்குவரத்து பாதிப்பு. சென்னையில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 17% கூடுதலாக பெய்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் புள்ளி பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியது தென்னாப்பிரிக்கா அணி. அடுத்து நடக்கவுள்ள பாகிஸ்தான் அணிக்கு எதிரான 2 போட்டிகளில் ஒன்றில் வென்றால் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் தென்னாப்பிரிக்கா அணி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.